This video sponsored by Buymoto shopping app. Buymoto e-shopping application is one of the online shopping app now available on Play Store as App Store. Buymoto e-shopping. Click below link and install application. சாம்பிராணி தூள் நல்ல நறுமணத்தை வீசக்கூடிய இடத்தில் நல்ல சக்திகள் அதிகரிக்கும், தீய சக்திகள் விலகி ஓடிடும். நம்ம அனைவருக்கும் இந்த ஒரு விஷயம் தெரியும். நம்முடைய வீட்டில் அனுதினமும் ஊதுபத்தி காட்ட வேணும், சாம்பிராணி காட்ட வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பலரும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போடும் வழக்கத்தை வச்சிருப்பாங்க. இந்த சாம்பிராணி தூபத்தை எந்த முறையில் எந்தெந்த நாளில் போடலாம், என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? சாம்பிராணி தூபம் போடுறதுக்கு பல விதிமுறைகள் இருக்குது. ஒவ்வொரு தெய்வத்தின் அருள் பெறுவதற்கு ஒவ்வொரு விதமான பொருட்கள் சாம்பிராணியில் போட்டு தூபம் காட்டும் வழக்கம் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக செல்வ வளத்தை தரக்கூடிய மகாலட்சுமி தாயார் அருள் பெறுவ வேண்டும். சாம்பிராணியின் உடன் சில குறிப்பிட்ட மூலிகை பொருட்களும் சேர்த்து தூபம் போடுவாங்க. அப்படி எல்லாம் போட்டால் மிக எளிமையாக மூலிகையின் சாம்பிராணி தூபம் போட்டால் கூட நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும். பொதுவாக சாம்பிராணி தூபத்தை சூரியன் உதயத்திற்கு ஆகுவதற்கு முன்பாக வீட்டில் போட வேண்டும். காலையில் போட இயலவில்லை என்பவர்கள் மாலை சூரியன் அஸ்தமனத்திற்கும் பிறகு போட வேண்டும். அப்படி போடக்கூடிய சாம்பிராணியின் கண்டிப்பான முறையில் வெள்ளை குங்கிலமும் வெங்கிலமும் இருக்க வேண்டும். இல்லை 2 மட்டுமே வைத்திருந்து கூட நம் தூபம் போடலாம். வெள்ளை குங்கிலத்தை பொடி செய்து போட வேண்டும். வெங்கலங்களை அப்படியே போட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தூபம் போடுவதன் மூலம் நம்முடைய ஆன்ம பலன்கள் அதிகரிக்கும், வெல்வங்கும் புகழும் உயரும். மேலும் சிவபெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். திங்கட்கிழமை சாம்பிராணி தூபம் போடுவதன் மூலம் நம்முடைய மனப்பலன் அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும், அம்பாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தூபம் போடுவதன் மூலம் எதிரிகள் தொல்லை